أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد آله وصحبه أجمعين أما بعد. அப்துல்லாஹ் பின் அம்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமை நாள் நெருக்கத்தில் வானிலிருந்து பூமிக்கு வருவார்கள், திருமணம் செய்வார்கள், அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கும், மேலும் 45 ஆண்டுகள் தங்குவார்கள் பூமியில், பிறகு மரணிப்பார்கள். அப்போது என் அடக்கத்தலம் அருகில் என்னுடன் நல்லடக்கம் செய்யப்படுவார்கள். மறுமை நாள் ஏற்படும் போது நானும் மரியம் மகன் ஈசாவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆகிய இருவருக்கு இடையில் ஒரே அடக்கத்தலத்திலிருந்து எழுவோம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் மிஷ்காத். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள், இறந்து போயிட்டாரு, 3 நாள் கழிச்சு உயிர் தெழுந்தார், அவருடைய பிதாவின் பக்கம் சென்றடைந்து விட்டார் என்று சொல்லுவார். நம்முடைய கொள்கை, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியில கொலை செய்யப்படவே இல்லை. அவங்க கொலை செய்யப்படவே இல்லை. பூமியில வாழும் வரை அவங்க இறக்கவே இல்லை, சாகவே இல்லை. அல்லாஹு தஆலா அவர்களை ஒரு வீட்டுக்குள்ள இருந்து அப்படியே மேல வானத்துக்கு தூக்கிக்கிட்டான். வரஃபானா இலைனா, அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆன்ல, நாம் நம்மளவில் அவரை உயர்த்தி கொண்டோம், தூக்கி கொண்டோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவர் அல்லாஹு ஜல்ல ஷானஹு 4வது வானத்துல வச்சிருக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜுக்கு போகும்போது கூட பார்த்துட்டு வந்தாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க. இப்படி 4வது வானத்துல இருக்கிறாங்க. அவங்க பூமியினுடைய அழிவின் நெருக்கத்தில், உலகம் அழியும் பொழுது நெருக்கத்துல என்ன செய்வாங்க, பூமிக்கு வருவாங்க. 45 வருஷம் வாழ்வாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, குழந்தைகள் பிறக்கும். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பக்கத்திலே அடக்கம் செய்யப்படுவாங்க. இப்போ ரசூல்லா, அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம் 3 பேர் இப்படி அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல இடது பக்கமா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்து மறைந்த பிறகு அடக்கம் செய்யப்படுவார்கள் என்று இந்த ஹதீஸுகள்ல வரும். அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பந்தமான இந்த கொள்கை இதுதான் நமக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நான் 2 நபித்தோழர்கள் அபூபக்கர், உமர் 2 பேருக்கு பக்கத்துல இருந்து நான் எழுப்பப்படுவேன், நாங்க 2 பேருமே எழுப்பப்படுவோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் மிஷ்காத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபு உபைதா இஸ்ரவேலர்கள் முற்பகலில் ஒரே நேரத்தில் 43 நபிமார்களை படுகொலை செய்தார்கள். அப்போது அந்த இஸ்ரவேலர்களில் வணக்கசாலிகள் 170 பேர் சென்று கொலையாளிகளிடம் நன்மையை ஏவி தீமையை தடுத்தார்கள். அதனால் அதே நாளின் இறுதியில் அந்த நல்லவர்களையும் அந்த 170 பேரையும் அந்த இஸ்ரவேலர்கள் கொலை செய்து விட்டார்கள். மற்றொரு அறிவிப்பில் இப்படி அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவதாவது, இஸ்ரவேலர்கள் ஒரு நாள் பகலின் ஆரம்ப நேரத்தில் 300 நபிமார்களை கொலை செய்துவிட்டு அதன் இறுதி நேரத்தில் மிகவும் சந்தோஷமாக தமது காய்கறி சந்தையை நடத்தி கொண்டிருந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. நூல் இப்னு அபி ஹாத்திம், அல் பஸார், முஸ்னது தயாலிசி. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா,
அபூபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூபைதா உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? பனு இஸ்ரவேலர்கள், இன்னைக்கு யூதர்கள்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுடைய முன்னோடிகள். அவங்க காலையில 9 மணி 10 மணிக்கு 43 நபிமார்களை கொலை செய்து விட்டார்கள். அதே போல ஏன்டா கொலை செஞ்சீங்க அவங்கள, நல்ல மனுஷங்களாச்சே என்று கேட்பதற்காக வேண்டி ஒரு 120 பேர் போனாங்க. அவங்களையும் பிடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. இப்படி கொலை செய்யக்கூடியவங்க அன்னைக்கு சாயந்தரமே என்ன செய்யறாங்க, சாயந்தரத்துல கீரை மார்க்கெட்ல போய் ரொம்ப சந்தோஷமா எதுவுமே நடக்காத மாதிரி எந்த விதமான குற்ற உணர்ச்சிகளும் இல்லாம அவன் கீரையை வித்துக்கிட்டு இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? 170 பேரு, 43 பேரு, 213 பேரை கொலை பண்ணி போட்டு கூலா என்ன செய்யறான், கீரை வித்துக்கிட்டு இருக்கிறான். அவன் மேல எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்ல. இப்படிப்பட்டவர்களாக அந்த யூதர்கள் இருந்தார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸின் வாயிலாக அறிவிக்கிறார்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியெல்லாம் யூதர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாம 43 நபிமார்கள் ஒரே நேரத்துல வாழ்ந்து இருக்கிறாங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரே நேரத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, அவங்களுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. ஒரே நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, அவங்களுடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. இப்படிதான் நம்ம பார்க்கிறோம். ஒரே நேரத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, அவங்களுடைய மகனார் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. ஒருத்தர் 2 பேர் 3 பேர் இப்படிதான் நம்ம பார்த்துருக்குறோம். கீழே வரலாறு நம்ம தெரியும். ஆனா ஒரே நேரத்துல 43 நபிமார்கள் பூமியில வாழ்ந்திருக்கிறாங்க என்பதும் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, 1,24,000 நபிமார்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் என்று சொல்லுவார். அந்த நம்பரெல்லாம் பார்க்கும்போது இந்த ஹதீஸுகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன செய்து நமக்கு ஒரு டேலி ஆகும். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக மனிதர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக யூதர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த யூதர்களிடமிருந்தும் இஸ்லாமிய சமுதாயத்தை பாதுகாத்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.